ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் ஃபுட் ஜர்னி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். இது வந்து பேச்சுலராக இருக்கிறவங்க, அப்புறம் கிட்ஸுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு, ஆஃபீஸ்க்கு, கிட்ஸ் ஈவினிங்க்கு எல்லாமே இது சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சு வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது கூட பீன்ஸை வந்து ரொம்பவே சன்னமாக கட் பண்ணணும். கேரட்டை வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். முட்டைக்கோசையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூடவே சேர்த்திக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் இதை சேர்த்திட்டு இதுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் நான் கொஞ்சமாக சேர்த்திருக்கேன், கிட்ஸு சாப்பிட்றதுனால. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் சேர்த்திக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்திட்டு நான் வந்து இந்த கப் அளவுக்கு 2 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த வெஜிடபிள்ஸில் எல்லாம் படுற மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்திட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்த சப்பாத்தி நார்மலாக சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா, அதே மாதிரியே நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இப்போ டோ ரெடி ஆயிடுச்சு. இது கூட மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த மாதிரி தடவி விட்டுக்கலாம். தடவிட்டு இதை வந்து இப்போ நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு சப்பாத்தி கட்டையில் மாவு கொஞ்சமாக போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நார்மலாக சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கறனால கொஞ்சம் உங்களுக்கு தேய்க்கிற கொஞ்சம் என்ன சொல்கிறது, கரடு முரடாக அப்படி இருக்கும். பரவாயில்ல, வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெளியே அவ்வளோ சீக்கிரம் வராது. இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுலேயே ரவுண்ட் ஷேப்பு நல்ல நம்மளுக்கு ரவுண்டாக வேணும்னா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மூடி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கட் ஆயிரும். மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் நம்ம மறுபடியும் அதை உருட்டிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பு வேணும், குட்டி குட்டியாக வேணும், குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் இல்லை, நம்ம வந்துட்டு சப்பாத்தி கட்டிலையும் உருட்ட வேண்டாம், அந்த ரவுண்ட் ஷேப்லேயும் வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம இந்த மாதிரி கையிலேயே தட்டி தட்டி கூட போடலாம். இந்த அடை தோசைக்கெல்லாம் என்னது ராகி ரொட்டியெல்லாம் தட்டுவாளுங்களா, அந்த மாதிரி இந்த மாதிரி கையிலேயே கூட நம்ம தட்டிக்கலாம். இதை எப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கையில் நல்லா பரப்பி இந்த மாதிரி விட்டு இப்போ தோசைக்கல்லை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு தோசைக்கல்லை வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இதை போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம திருப்பி போட்டு வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது இந்த பேச்சுலர்ஸாக இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் பொரியெல்லாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம சேர்த்திக்கலாம். உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு சட்னி எதுவுமே தேவையில்லை, சும்மா அப்படியே நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஹெல்த்தியான வெஜிடபிள் சப்பாத்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.